ஐயா வாயை கட்டணும். கட்டிடலாது உங்க வாயா. அது யாருன்னு அப்புறம் நான் சொல்றேன் நானு. ஆனா இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது. தெரிஞ்சாக்கா ரொம்ப அசிங்கமாயிடும். ஓகே, வெளியே தெரியாம செய்யறது தான் மந்திர கட்டு. யார் வாயை கட்டணும்? என் பொண்டாட்டி வாயை தான். கல்யாணத்துல தான் அவ வாயை இது வரைக்கும் அவ மூடவே இல்லை. எப்ப பார்த்தா லொட லொடன்னு ஒரே இம்சையா போச்சு. 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை போன் வருமே. ஆமா ஆமா, சரியா சொன்னீங்க. உங்களுக்கு என்ன அனுபவமா? நான் இந்த தொழிலை கத்துக்கிறதே என் பொட்டாட்டி வாயை கட்டதான். இந்த தொழிலையும் கத்துக்கிட்டேன், என் பொட்டாட்டி வாயையும் கட்டிட்டேன், 4 காசும் பார்த்துட்டேன். என் பொண்டாட்டி வாயே தரக்கூடாது. அதுக்கு ஒரு தாயத்து கொடுங்க சாமி. 30,000 கொடுங்க. உங்க பொட்டாட்டி போட்டோவும் அவளோட பேரும் அவளோட டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துருங்க. சரி சரி, இந்தாங்க நீங்க கேட்ட பணம். நீங்க கட்டுற கட்டுல என் பொண்டாட்டி வாயே தரக்கூடாது. இந்த தாயத்து. ஜோசிகாரனுங்க எல்லா பொறுத்ததையும் பாக்குறானுங்க. ஆனா இந்த வாய் பொறுத்ததை மட்டும் பார்க்க மாட்டேன்றானுங்க. என்னடா கேடி பையல, இப்ப என்ன போயிட்டு இருக்குது? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கப்போ? ஏதோ மந்திர கட்டுன்ற பேர்ல போடின்னு இருக்குதுடா. எந்த தொழில் செஞ்சாலும் போலீஸ் பிரச்சனைடா. இந்த ஒரு தொழில் தான் எவனும் வரமாட்டான். எந்த பிரச்சனையும் வராது, போலீஸ் பிரச்சனையும் வராது. நிம்மதியா வந்து உக்காந்துட்டேன். டெய்லி ஒரு 5 ரூபாய் 10 ரூபாய் கிடைக்குது. என்னடா 5க்கும் 10க்குமா இங்க வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்க? ஏய், இன்னும் 5 10 5000 10,000டா. இது போதாதா? ஐயோ, ஒரு நாளைக்கு மாசத்துக்கா? ஒரு நாளைக்குடா. ஒரு நாளைக்கா? ஆ, ஏய், நல்ல தொழிலா இருக்கேடா. அவன் வந்துரு, வா பார்ட்னர்ஷிப் வச்சிடலாம். நீங்க